நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னி ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டுத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிந்தாலும் மனதளவில் ரொம்பவுமே குழந்தை மாதிரி. மரியாதை கொடுக்கறதுல கன்னி ராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இல்லாதவங்களோ இருக்கவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடியவங்க. கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களையுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரவங்க. இதுவரைக்கும் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசினா அது கன்னிராசிக்காரங்க தான். இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். கன்னிராசிக்காரங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். கன்னிராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ கன்னிராசிக்குடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025 தொடங்கிருச்சு, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலைன்னு தான் பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க கேட்குறாங்க. அதாவது 2024 முடிஞ்சு 2025 முதல் 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரைக்குமே உங்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ட்ராவல் ஆகும். உங்களுக்கு சனிப்பயிற்சி வந்தவுடன் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புத நிலைமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே பணத்தை மறைச்சி வச்சுக்கிற இந்த காலத்தில் கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறது இருக்கும். உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது, போனதும் தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு கன்னிராசிக்காரங்களை பார்த்து உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க ஆடம்பரத்தை நோக்கி போகிறாங்க. ஒரு சில பேர் வாழ்க்கையில் சிக்கனை தான் குறிக்கோள்னு நினச்சி வாழ்க்கையில் முன்னேற பார்க்குறாங்க. கண்டிப்பாக சனி பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் நீங்கள் பெறக்கூடிய நாட்களாக உங்களுக்கு சனி பயிற்சி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும். நினச்சதெல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் கொடுப்பாரு. உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும், வருமானம் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகவே இருக்கும். குரு பகவானுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் இனி உங்கள் வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி அவர்களுடைய தொந்தரவு இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போவீங்க. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். கடினமான காரியத்தையும் எளிதில் செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாளாக தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ விரைவில் உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிய பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் சேரும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாமே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க.
உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே உயரும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. யார்கிட்டையுமே எதையுமே முழுசாக ஷேர் பண்ணாதீங்க. அது உங்கள் பர்சனல் விஷயமா இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த எதையும் நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. எல்லாருமே கன்னிராசிக்காரங்க அழிஞ்சு போகணும் தான் பெரும்பாலான நபர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் நீ எந்த காலத்திலையும் இடம் கொடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளை வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு 100க்கு 100% பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய அற்புதத்தை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. கன்னிராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் உங்களை கூட வச்சுப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கலட்டி விட்டுருவாங்க. இல்லாத நண்பர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடி. கன்னிராசிக்காரங்க தாங்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா அதை உடனே மற்றவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. இல்லைனா ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இல்லைனா தானம் தர்மம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பலன் ஸ்டார்ட் ஆக போகுது. இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலை கடந்த காலகட்டத்தை விட இந்த ஆண்டு 100க்கு 90% அப்படியே மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்தது தங்கி இருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடவே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த தடை அப்படிங்கிறது இருக்காது. இல்லாத நபர்களுக்கு இந்த மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும். இல்லைன்னா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கிடைச்சிரும். உங்கள் குடும்பத்தில் முக்கியமான பிரச்சனை வர்றதுக்கு காரணமே 3வது நபர் தான். இப்போ கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அதை நீங்கள் 2 பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் உங்களுக்குள்ள ஒரு 3வது நபர் தலையிடும் போது தான் அது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு விடுறாங்க. நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நினச்சி நீங்கள் நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உடல் ரீதியாக கன்னிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி காசு போகுது. நீங்கள் போய் கன்னிராசிக்காரங்களை கேட்டீங்க அப்படின்னா தொட்டது 90க்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம், எங்கே செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, கணக்கே இல்லாமல் கடன் வாங்கி நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களுடைய புலம்பலாக இருக்குது. என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 3000, 4000, 5000ன்னு செலவு மட்டும் ஆகிட்டே இருக்குது. எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன்னா கூட போதும், ஓரளவுக்கு கடனை கட்டி முடிச்சிருவேன்னு பார்த்தா கடனை கட்டலாம்னு ஒரு ஐடியா பண்ணப்போ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு செலவுக்கு மேல் செலவு வச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க புலம்பலாகவே இருக்குது. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தி வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது. விரைவில் இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. வண்டி வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வளமாக அமையும். உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதி, அதாவது முதல் 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முதல் 3 மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி ஆரம்பிக்குது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கன்னிராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்ற நிலை நடக்க போகுது. கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் சனி பயிற்சி நடக்கிறத நினச்சி நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. ஐயோ சனி பயிற்சி வந்துட்டால் ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, ஏதாவது நம்ம இழந்துருவோமோ, ஏதாவது நம்மளுக்கு நஷ்டமாயிருமோ தொழிலில் அப்படின்னு நிறைய நபர்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் சனி பகவான் வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்கு எந்த ஒரு கெட்டதுமே பண்ண மாட்டார். சனி கொடுக்க நினச்சிட்டாரு அப்படின்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கன்னிராசி நேயர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக.